வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் இன்றைக்கி இன்னொரு காம்போ பார்க்க போகிறோம். கொள்ளு மற்றும் முருங்கைக்கீரை சேர்த்து கொள்ளு முருங்கைக்கீரை ரசப்பொடி தான் பார்க்க போகிறோம். இந்த ரசப்பொடி ரொம்ப ஆரோக்கியத்தன்மை அள்ளித்தரக்கூடியது. மேலும் ஏன் இந்த கொள்ளு கூட முருங்கைக்கீரை சேர்க்கிறோம், வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது எப்படி உதவிகரமாக இருக்குது, மேலும் எல்லோருமே இதை ஏன் எடுத்துக்கணும், குறிப்பாக மழைக்காலத்திற்கு ஏற்ற ஒரு ரசப்பொடி. இதை நீங்கள் ஒரு சூப் மிக்ஸ் போலவும் தாராளமாக பயன்படுத்தலாம். அதை பற்றி இந்த பதிவில் முழுதாக பார்க்கலாம். மேலும் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனல்லேருந்து இந்த பிரண்டை நெல்லிக்காய் இட்லி பொடி, சுண்டைக்காய் முருங்கைக்கீரை இட்லி பொடி, ஹெல்த் மிக்ஸ் ஒரு 20 சிறுதானியங்கள் பயிர் வகைகள் சேர்ந்து ஹெல்த் மிக்ஸ், ஆவாரம்பூ சூப் மிக்ஸ், மேலும் இந்த மழை சீசனுக்கு ஏற்றவாறு மிளகு தொக்கு, மேலும் புதினா காரப்பொடி, பிரண்டை தொக்கு, சுண்டைக்காய் தொக்கு, இது போல் வயதானவர்களுக்கு, அதாவது இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாதவங்களுக்கு, வீடியோ பார்த்து செய்ய முடியாதவர்களுக்கு ஆர்டரின் பேரில் செய்து தரோம். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற பொருள் இருந்துச்சுன்னா தாராளமாக இதில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் செய்திகள் அனுப்பலாம், மெசேஜ் பண்ணலாம், மற்ற விவரங்கள் தரப்படும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ நான் எடுக்கிறது 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கிறேன். நீங்கள் கொள்ளில் ஒரு 2 வகை இருக்குது நமக்கு தெரிஞ்சு, அதில் நீங்கள் ஏதாவது ஒரு வகை எடுத்துக்கலாம். அதாவது கருப்பு நிறத்துலையும் இருக்குது, இது போல் கொஞ்சம் சிவப்பு நிறத்துலையும் இருக்குது. அதனால் எந்த கொள்ளு வகையினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வானொலியில் சேர்த்துட்டு ஒரு 20 செகண்ட் போல் இந்த கொள்ளு நல்லா வறுபடட்டும். இதற்கு பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, அதை நாம் இது கூட சேர்த்துடலாம். 1 கப்பு கொள்ளு எடுத்தோன்னா 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துருங்க. இந்த கொள்ளு துவரம் பருப்பு ரெண்டுமே சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வறுபடட்டும். இந்த 2 பருப்பும் ரொம்ப நிறம் மாறாத அளவுக்கு மிதமான தீயில் வச்சு நாம் வறுத்து எடுத்துக்கணும். அதிலேருந்து ஒரு நல்ல வாசம் வரும், அது வரைக்கும் நாம் வறுத்துக்கணும். அதன் பிறகு ஒரு பொருளாக நாம் அது கூட சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ரெண்டுத்தையும் சேர்த்து மிதமான தீயில் வறுத்து எடுக்கும் போது இந்த பக்குவத்தில் இருக்குங்க. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதாவது 3 டேபிள் ஸ்பூன் முழுவதுமாக நம்ம மிளகு எடுத்துக்கிட்டாச்சு. அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் முழுசாக எடுக்கணும், அரை குறையாக எடுக்கக்கூடாது. சீரகம் இல்லைன்னா 1/4 கப் அளவில் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருங்க, அதை குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பில் 1 ஸ்பூன் குறைச்சி மிளகு சீரகம் ரெண்டுத்தையுமே சம அளவாக சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை கப்பு போல் தனியா சேர்த்துக்கோங்க, அதாவது மல்லி விதை சேர்த்துக்கோங்க. நான் தனியா இடித்து வச்சுருக்கிறேன், அதனால் கொஞ்சம் கடைசியாக சேர்க்க போகிறேன். நீங்கள் முழு தனியா சேர்க்கும் போது இப்போவே நம்ம சேர்த்துறது தான் சிறப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தனியா ஒன்றும் பாதியுமாக இடித்து வச்சுருக்கிறேன். இது மல்லி டீக்காக இது போல் இடித்து வைப்பேன், நான் அதுலேயே பயன்படுத்திக்கிறேன். கடைசியாக அரை கப்பு போல் இடித்து வச்ச மல்லி விதையை சேர்த்து சும்மா ஒரு 10 செகண்ட் போல் வறுத்து விட்டு எடுத்து வச்சிடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பழமொழி தாங்க, இளைத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு. அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எடை குறைப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொள்ளு மிகச்சிறந்த உணவாக இருக்குது. மேலும் கொள்ளு புரதச்சத்து நிறைந்தது, ஹை புரோட்டீன் கண்டென்ட் உடையது. நம்ம குதிரைக்கு கொள்ளு கொடுக்கறதுனால பாருங்கள், குதிரை அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அப்போ நம்மளுடைய எனர்ஜிக்கு என்ன தேவைப்படுது, புரதச்சத்து தேவைப்படுது. காலை உணவில் கண்டிப்பாக இருக்கணும். அதுபோல் இந்த கொள்ளை நம்ம பல வகையில் பயன்படுத்தலாம். அதில் காலையில் இது போல் சூப் வச்சு குடிக்கிறதுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது. எடை குறைப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக பயன்படுத்தலாங்க. இப்போ வறுத்த பருப்பெல்லாம் தனியாக இன்னொரு தட்டில் கொட்டி வச்சாச்சு. இப்போ நான் கொள்ளு எடுத்த கப்புலேயே 4 கப் அளவுக்கு உலர்ந்த முருங்கைக்கீரை எடுக்கிறேன். நம்முடைய காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் இந்த முருங்கைக்கீரையை வைத்து பலவிதமான ரெசிபீஸ் போட்டிருக்குறோங்க. நிறைய பேர் என்கிட்ட முருங்கைக்கீரை வச்சு எவ்வளோ தூரம் நீங்கள் பொடி வகைகள்லாம் போட முடியுமோ அந்த அளவுக்கு போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் முருங்கைக்கீரையை எதனுடெல்லாம் சேர்த்து செய்தால் நமக்கு நன்மை பயக்கும் அதை பார்த்து தான் நான் உங்களுக்கு ஒரு ரெசிபியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த முருங்கைக்கீரை எப்படி வளர்த்தணுன்னா, நல்லா அலசிட்டு அந்த கீரையெல்லாம் நம்ம உருவிட்டு நிழல்லையே தாங்க உணர்த்தணும். நான் வீட்லேயே தாங்க உணர்த்துவேன், வெயிலில் உணர்த்துறது கிடையாது. அதுபோல் பச்சை நிறம் மாறாமல் உலர்த்தி எடுத்துகிட்டு நல்லா மொறுன்னு காஞ்சிரும். அதுதான் இப்போ நான் ஒரு 4 கப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே சூடு பண்ணி எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு காய்ந்த கருவேப்பிள்ளை, இந்த நல்லா உலர்ந்த கருவேப்பிள்ளையை வானிலையில் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நம்ம அப்படியே நல்லா சூடு ஏற்ற போகிறோம். அவ்வளோதான், சூடு ஏற்றிட்டு நம்ம அந்த பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்க தட்டிலையே நம்ம எடுத்து வச்சிடலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பழமொழி தாங்க, இளைத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு. அதாவது
பிள்ளைகள் ரொம்ப இளைச்சி இருக்கிறாங்க அப்படின்னா எள்ளு உருண்டை செய்து கொடுப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சதப்பத்து பிடிப்பாங்கன்னு. அதே ரொம்ப வந்துட்டு புஷ்டியாக இருக்கிறாங்க அப்படின்னா கொள்ளு கொடுப்பாங்க, கொஞ்சம் நீர் வத்தட்டும், கொஞ்சம் மெலியட்டும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வெயிட் லாஸுக்கு துணை போகக்கூடியது இந்த கொள்ளு. மேலும் இது ஹை ப்ரோட்டீனு, அதனால் நம்ம உடம்பு எனர்ஜெட்டிக்காகவே இருக்கும். இதை இன்னுமே இதில் உடைய நன்மைகள் நம்ம பார்க்கலாம். இதே வானிலையில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நான் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேர்க்கறதுனால பெருங்காயம் ஒரு 2-3 துண்டு சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். எப்போவுமே நம்ம ரசத்துக்கு பெருங்காயம் பூண்டு ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது ஒரு மனம் தான். இது இந்த பொடிக்கு ஒரு மனத்தை கொடுக்கணுன்றதுனால நான் இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் இது சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருங்காயத்தூள் தான் பயன்படுத்துவீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் பெருங்காயத்தூளை கடைசியாக வானொலி சூட்டில் சேர்த்து அதை நம்ம பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதே எண்ணெயில் ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். என்ன தான் நம்ம மிளகோடைய காரம் நம்மளுக்கு என்ஹான்சிங்காக இருந்தாலும் இந்த வரமிளகாய் சேர்க்கும் போது அந்த காரம் நல்லா கொஞ்சம் பேலன்சிங்காக தெரியும். அதனால் கொஞ்சமாக தான் சேர்க்கணும், அதிகமாக மிளகாய் சேர்க்கக்கூடாது. இப்போ அதே வானிலையில் 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக வறுத்துடக்கூடாதுங்க, சும்மா ஸ்லைட்டாக நம்ம வறுத்து எடுத்தால் போதும். பச்சையாக கூட பூண்டு சேர்த்து அரைக்கலாம். இதையும் வறுத்து எடுத்து மிளகாயும் பூண்டும் தனியாக வச்சுருங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்து நம்ம நல்லா ஆற விட்டுருவோங்க. ஏன் இந்த கொள்ளு கூட முருங்கைக்கீரை சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு ஹை ப்ரோட்டீன், அதாவது புரதம் நிறைந்த ஒரு உணவு. குதிரைக்கு கொள்ளு கொடுக்கறதுனால அது பாருங்கள் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குது. இந்த கொள்ளு நம்மளுடைய உடம்பில் இருக்கிற கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவுது, வெயிட் குறைக்கும். எடை குறைப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்க கொள்ளு சார்ந்த உணவுகளை எடுத்துக்கலாம், அதிகமாகவும் எடுக்கக்கூடாது. முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து, கால்சியம் சத்து, ஃபைபர் எல்லாமே இருக்குது. இந்த புரதச்சத்தும் நார்ச்சத்தும் நமக்கு சேரும்போது எடை குறைப்பு இதற்கு அதிக அளவில் உதவி புரியுது. நம்ம உடம்பில் உள்ள தேவையில்லாத கொழுப்பை குறைக்கிறதுனால இருதயத்துக்கு பாதுகாப்பாக இருக்குது. டீடாக்சிஃபையிங் சூப் மாதிரி இதை பயன்படுத்தலாம். அதாவது நம்ம உடம்புல உள்ள கழிவுகளை, நச்சுக்களை நீக்கிறதுக்கும் இந்த சூப் பயன்படும். மேலும் ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர். இந்த மழை காலத்திற்கு நமக்கு வேறு விதமான நோய்கள் தொற்றாமல் இருப்பதற்கும் இதை நீங்கள் ரசமாக வைத்து குடிக்கும்போது ரொம்பவே நன்மை பயக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வரமிளகாயும் சேர்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிறு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது கூடவே வதக்கி வச்ச பூண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோன்னா கொள்ளு முருங்கைக்கீரை ரசப்பொடி ரெடிங்க. ரொம்ப மணமாக இருக்கும். ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, வெளியவே வச்சு பயன்படுத்தலாங்க. 3 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்துங்க. அதுக்கு மேலே வச்சா கெட்டு போகுமானா அப்படி கிடையாது. இது போல் முருங்கைக்கீரையெல்லாம் சேர்க்கும் போது அதிகபட்சம் 3 மாதத்துக்குள்ளே நம்ம பயன்படுத்திடுறது அதோடைய தன்மை நமக்கு முழுவதுமாக கிடைக்க உதவி புரியும். இதையே ஒரு சூப் மிக்ஸ் மாதிரி செய்து சாப்பிடுங்க. நம்ம சேனலில் ஆவாரம்பூ சூப் மிக்ஸ் போட்டிருக்கோம், அதே போல் இதையும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த கொள்ளு முருங்கைக்கீரை ரசப்பொடி பிடிச்சிருந்தா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப் கொடுங்க. நன்றி.